அதே நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் பின்னணியில் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நான் எப்பவுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு பின்னாடி இருந்து இயக்க வேண்டிய அவசியம் ரஜினி கிடையவே கிடையாது. ரஜினி நினைச்சிருந்தா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பேசக்கூடிய அந்த ஆளுமை அந்த தைரியம் வந்து ரஜினிகாந்த் இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா மேலையில் அவர் என்னென்ன பேசுறாருன்னு சொல்லி அந்த வரலாறு தமிழக வரலாறு அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பெரியாரை உண்மையாக யாருமே புறக்கணிச்சிட முடியாது. ஒரு மிகப்பெரிய சமூக நீதி தலைவர் பொருட்பட அவர் பேசியிருக்காரு. சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் வந்து சீமான் விஷயத்திலும் சரி இல்லை மற்ற இடதுசாரி கொள்கையிலும் சரி ரஜினிகாந்த் பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த விவாதத்தை நானும் பார்த்தேன். கரு பழனியப்பன் எப்படி வந்து திராவிட இயக்க சிந்தனையாளரோ திராவிட இயக்க பேச்சாளரோ அதே மாதிரி திராவிட இயக்க சிந்தனையாளர் தான் நானும். 4 தலைமுறை வந்து திராவிட இயக்க குடும்பம் எங்கள் குடும்பம். வேலூர் மாவட்டம் அன்றைய வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா கருப்புச்சட்டை கதிர்வேல் தனக்கோட்டியினுடைய பேரன் தான் நான். இது வந்து தந்தை பெரியாரை வைத்து சுயமரியாதையை மாநாடு போட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் நானும். ரஜினிகாந்தினுடைய அரசியல் கருத்தில் எனக்கு எப்பொழுதுமே மாற்று கருத்து தான் உண்டு. அவருடைய அரசியல் கருத்துக்களை பெரும்பான்மையான அரசியல் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவருடைய ஆன்மீக அரசியலையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய சிஏ குறித்த பல கருத்துக்களுக்கு நான் எதிர்வினை ஆற்றுகிறேன். பல விவாதங்களை நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் கருத்துக்களுக்கு முரண்பட்ட வகையில் மிகவும் கடுமையான விமர்சனங்கள் நான் வச்சிருக்கேன். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் பின்னணியில் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நான் எப்பவுமே ஏற்றுக்கொள்வதில்லை. ரஜினிகாந்த் அவருடைய ஆளுமை என்பதிலும் எனக்கு மாற்று கருத்து இருந்ததே கிடையாது. எப்பவுமே அவருடைய எதிர்கருத்து மாற்று திசையில் இருந்தாலும் மாற்று கருத்து பேசினாலும் கூட அவரை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நான் பார்க்கின்றேன். சினிமாவில் ரஜினிகாந்தை நான் உண்மையிலே எப்படி கரு பழனியப்பன் ரசிக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும் ரசிக்கலை. அவருக்கு பின்னாடி இருந்து இயக்க வேண்டிய அவசியம் ரஜினி கிடையவே கிடையாது. ரஜினி நினைச்சிருந்தா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பேசக்கூடிய அந்த ஆளுமை அந்த தைரியம் வந்து ரஜினிகாந்த் இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் மேடையிலே அவர் பல மாறுபட்ட கருத்துக்களை பேசியிருக்கார். சேது சமுத்திர திட்டத்தை பற்றிலாம் கலைஞர் மேடையிலே அவர் பேசியிருக்கார். ஜெயலலிதா மேடையில் அவர் என்னென்ன பேசுறாருன்னு சொல்லி அந்த வரலாறு தமிழக வரலாறு அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே தெரியும். பின்னணியில் வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து பெரியார் குறித்த கருத்துக்களுக்கு தான் அவர் சொன்னார் நான் நினைக்கிறேன். பெரியார் குறித்த கருத்துக்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பெரியார் திரைப்படத்துக்கு சத்யராஜ் வந்து பேனர் வச்சாரு. பெரியார் குறித்து ஒரு பொது மேடையில் பேசியிருக்காரு. அவருடைய கடவுள் மறுப்பை தவிர்த்துட்டு பார்த்தாக்கா நான் வந்து பெரியாரை முழுமையாக யாருமே புறக்கணிச்சிட முடியாது. ஒரு மிகப்பெரிய சமூக நீதி தலைவர் என்ற பொருட்பட அவர் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயமும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் துக்ளக் விழாவில் வந்து பெரியார் குறித்து ஒரு பேச்சுக்கு தான் எதிர்வினை ஆற்றினார். அவ்வளோ எதிர்வினை ஆற்றியிருக்கிறப்போ பெரியார் வந்து மிகப்பெரிய ஒரு மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவர் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மேலையிலுமே அவர் பொதுவாகவே இந்த பார்ப்பனர்கள் வந்து ஈவேரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த மேடையிலுமே அவர் மேலே ஏறி பெரியார் அப்படின்னு தான் பேசினார். பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பேசியிருக்காரு தவிர ஒரு இழிவுபடுத்துகிற நோக்கத்திலேயோ இல்லை வந்து ஒரு வேற ஒரு நோக்கத்திலேயோ அவர் பேசின மாதிரி அந்த கருத்து இல்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவரால் சில நிர்பந்தத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் அவர் பேசணும்னு நினைச்சாலும் கூட அவர் எல்லை மீறி வந்து யாருமே விமர்சனம் செஞ்சதா இதுலேயே வந்து வரலாறு பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாதிரி அவர் பெரியார் தான் பேசினார். துக்ளக்கு மேலேயே பெரியார் தான் பேசுகிறேன். நான் பேசின கருத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொன்னார் தவிர பெரியார் குறித்து அவர் எதிர்வினை மிகப்பெரிய ஒரு தவறான கருத்துக்களையோ தவறான பொருள்படுற கருத்துக்களையோ அவர் பேசுகிறதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது பெரியார் குறித்த எதிர்கருத்துக்களை வந்து சீமான் பேசுகிறத ரஜினிகாந்த் ஆதரிப்பார் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை கரு பழனியப்பன் போன்ற மூத்த இயக்குநர்கள் மிகப்பெரிய திராவிட இயக்க சிந்தனையாளராக அவரை நான் பார்க்குறேன், கருத்துரையாளராக பார்க்குறேன். அவரை வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் கரு பழனியப்பன் பல்வேறு இடங்களில் நானே ஆதரிச்சுக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் பல கருத்துக்களை நான் எனக்கு உடன்பாடு தான் எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேவையற்ற ஒரு அரசியல் ரஜினிகாந்தினுடைய மேலே வந்து அரசியல் கரை படிப்பதை வந்து அவரே விரும்பலை. ஒரு பொது பார்வையாளர்லாம் ஒரு ரஜினிகாந்தை திரையினுடைய ரசிகனா வந்து எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை சும்மா நம்ம வந்து எழுக்க தேவையில்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து.